பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். தேவன் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அன்பு தேவஜனமே, எரேமியா மட்டும் இல்லை, வேதம் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியாவோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தது தெரியுமானா, எரேமியா தீர்க்கதரிசின் மேல் தேவன் வைத்திருக்கிற அளவில்லா கிருபை எங்க பார்ப்போம். இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தேவன் எரேமியா மேலே வைத்திருக்க அந்த பேரன்பு. இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, எரேமியாவே உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எவ்வளோ தேவனுடைய பேரன்பு காட்டுகிறது இந்த வசனம். எரேமியா மேலே தேவன் வைத்திருக்க ஒரு பேரன்பு. அது மட்டும் இல்லை, அவர் தனது ஊழியத்தில் பல எதிர்ப்புகளை எதிர்கொண்ட பலரும் அவரை பகைத்து துன்புறுத்தினர். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை முழுமையும் வாசிங்க. பார்த்தீங்கன்னா, அவருக்கு விரோதமாய், அவர் செய்த ஊழியத்துக்கு விரோதமாக அநேக எதிர்ப்பு அவரை எதிர்கொண்ட அநேகர் அவரை பகைத்து அவரை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி கண்ணீர் வடிக்கும்படி சிறைச்சாலையில் போட்டு அநேக காரியங்கள் மத்தியில் வாழ்ந்தவர் தான் எரேமியா. அது மட்டும் இல்லை, இதுவரை எரேமியா தன் சொந்தமானவர்களாக கருதி தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தை, நீ என் மகன், தாயின் வயிற்றில் உன்னை தெரிஞ்சு கொண்ட எரேமியா, உன்னை நீ என் மகன். கர்த்தர் எரேமியாக்கு கொடுக்குறாரு. கர்த்தர் எரேமியா மேலே எரேமியா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய வாக்குறுதிகளை பிடிச்சு கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்தார். எத்தனை எதிர்ப்பு வந்ததும் எதிர்கொண்ட மனுஷர் மத்தியில் அவர்கள் துன்புறுத்தும் போது, அவர்களை கஷ்டப்படுத்தும் போது, சிறையில் போடும்போது எரேமியா புரிஞ்சு கொண்டார், தேவனுடைய பேரன்பு என் மேலே இருக்குது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்தை எரேமியா செய்தார். அது மட்டும் இல்லை, அப்போ நான் அவருடைய பிள்ளை, தாயின் கருவில் தெரிஞ்சு கொண்டு அவருடைய பிள்ளை, அவருக்கு சொந்தமானவன், எல்லா கரங்களுக்கும் என்னை தப்புவித்து என்னை பாதுகாப்பார் என்ற நிச்சயத்தை எரேமியா அறிந்து கொண்டார். அது மட்டும் இல்லை, தம் கையில் கர்த்தர் கரத்தில் இருக்கிற நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னு எரேமியா அறிஞ்சு கொண்டார். அதனால் இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தப்புவிப்பார், விடுவிப்பார், நீங்களாக்கி விடுவிப்பார், தப்புவிப்பார், விடுவிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் இந்த நாளில் கேட்குறாரு. பொல்லாதவர்கள், இந்த பொல்லாதவர்கள் யார்? அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, துன்மார்க்கர். அந்த பொல்லாதவர்கள் பெயர் என்ன? துன்மார்க்க கிரியைகள், அந்த பொல்லாத செயல்களை செய்கிறவர், அவர்களுக்கு ஒரு பெயர் என்ன? துன்மார்க்கர். இன்னொரு இடத்துல சொல்லலாம் தீயவர்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பயங்கரமான மனிதரும் கூட சொல்லலாம். இந்த பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து அப்படின்னா என்ன? தப்புவித்துனா மீட்டுக்கொண்டு, சொல்லுங்க, என்னை மீட்டுக்கொண்டு எனக்கு பொல்லாப்பு செய்கிற ஜனங்கள் மத்தியில், பொல்லாத கிரியைகளை செய்கிற ஜனங்கள் மத்தியில் அவர்கள் கரத்துக்கு என்னை மீட்டுக்கொண்டு, இந்த நாள் அவருடைய கரத்துக்கு உங்களை மீட்டுக்கொண்டு இந்த பலவந்தர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இந்த பலவந்தர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கொடூரர்களின் பிடியிலிருந்து உன்னை விடுவிப்பேன், கொடூரர்களின் பிடியிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் விரோதிகளின் கையிலிருந்து உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் விரோதிகளின் கையிலிருந்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கொடூரர்களின் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கிற கர்த்தர் உங்களோட கூட உண்டு. அன்பு தேவஜனமே, அதாவது அந்த அழகான ஒரு மொழிபெயர்ப்பு, அவரை பகைக்கிறவர்களை கையில் இருந்து காப்பாற்றுவார், மேலும் கொடியவர்களின் கைக்கும் தப்பு வைப்பார். பகைவர்களின் கைக்கு காப்பாற்றுவார், கொடியவர்களின் கைக்கு தப்பு வைப்பார். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை கேட்குறீங்களா? எரேமியாக்கு கொடுத்த வார்த்தையை இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமாக கொடுக்குறார். நீ கண்ணீரோடு இருக்கலாம், அழுகையோடு இருக்கலாம், அநேக உயர் அதிகாரிக்கு பயந்து கொண்டிருக்கலாம், இல்லை உடன் வேலை செய்கிறவர்களுக்கு பயந்து கொண்டிருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு அவர்கள் வார்த்தைக்கு நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே. எரேமியாக்கு ஒரு மன தைரியம் எப்படி வந்து தெரியுமா? தேவனுடைய கிருபை அவர் மேலே இருந்தது. அவர் கிருபை அவர் மேலே இருக்குது என்பதை எரேமியா அறிஞ்சு கொண்டார். ரெண்டாவது, தேவன் பொல்லாத கரங்களுக்கு எதிரிகளுக்கும் என்னை தப்புவிக்கிறார் என்பதை அறிஞ்சு கொண்டார். பொல்லாத கரங்களுக்கு பொல்லாத மனுஷர்களுக்கும் பொல்லாத கரங்களுக்கு என்னை தப்புவிப்பார் என்பதை அறிஞ்சு கொண்டார். மூன்றாவது என்ன அறிஞ்சு கொண்டார்? நான் அவரோட பிள்ளை. அதனால் இது வரைக்கும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகலை. எத்தனை எதிர்ப்புகள் வந்தது, எத்தனை எதிரிகள் வந்தாலும் தேவன் அவர் கரத்தில் என்னை விடுக்கல.
என்னை பாதுகாத்தார். அந்த நம்பிக்கை எரேமியாவுக்கு இருந்தது. அன்பு தேவஜனமே, அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை எரேமியா பெற்றுக்கொண்டதுனால இந்த நாள் அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவார். எரேமியாவுக்கு அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து அவர் ஊழியம் செய்யும்படி அநேக வாசல்கள் திறக்கப்படும் போதும் காவல் சிறையில் போடப்படும் போது எரேமியாவுக்கு தேவன் நம்மேல் கிருபையா இருக்கிறார் என்பதை அறிஞ்சு கொண்டார். இந்த கனமான ஊழியத்தை நம்ம கரத்தில் கொடுத்தார் என்பதை அறிஞ்சு கொண்டார். பொல்லாத கரங்களுக்கு தப்பு வைப்பார் என்பதை அறிஞ்சு கொண்டார். எரேமியாவுக்கு கர்த்தர் மேலே அளவில்லாத ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, உங்கள் மேலே தேவனுடைய கிருபை பெரியது. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பெரியது. வாக்கு மாறாத தேவன். இதுவரைக்கும் யாரோட கரங்களுக்கு ஒப்புவிக்காத கர்த்தர் இந்த நாள்லையும் இனிமேலும் யார் கரங்களுக்கு ஒப்புவிக்காத கர்த்தர் ஒப்புவிக்காத கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறதுனால இந்த நாள்லேயே கர்த்தர் இந்த வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று இந்த நாள் வாக்கு பண்ணுகிறார். அன்பு தேவஜனமே, அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்ட எரியமா தேவனுக்காய் பிரகாசித்தது போல இந்த நாள் அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் தேவனுக்காய் பிரகாசிக்கும்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவரால் நியமிக்கப்பட்ட அந்த பாதையில் நீங்கள் அவருக்காய் பிரகாசிக்கும்படி அவருக்காய் செயல்படும்படி இந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்கார். அன்பு தெய்வஜனமே, அநேக பிள்ளைகள் உண்டு எரேமியா போல உபத்திரவத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், வேதனையின் மத்தியில் இருக்கிறாரு. கர்த்தர் இந்த நாள் வாக்கு வித்தமரே, பொல்லாத கரத்துக்கு என்னை மீட்டு கொண்டார். பொல்லாதவரின் கையிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். கொடியவர்களின் கையிலிருந்து என்னை தப்புவித்தார். அவருக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அப்படியா தப்புவித்தது போல இன்றைக்கும் எல்லா சிங்க கெபிகளிலும் தப்புவித்தார். அக்கினி சூளைகளுக்கு தப்புவித்த கர்த்தர், விடுவித்த கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல தப்புவிக்கிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார். விடுதலையாக்குகிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் துதித்து பாடி என் மேல் வைத்திருக்கிற நம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை நம்புகிறீர் ஆண்டவரே. அப்பா, எரேமியா சொன்னார் ஆண்டவரே, என்னை நம்பிக்கை ஆண்டவரே. எரேமியாவுக்கு கர்த்தர் மேலே இருந்த நம்பிக்கை பெருசு. எஸ் லார்ட், அதே போல் எனக்கு இந்த நாள் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை பெருசு. அதை நினச்சி துதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்களை முடியும். அன்பின் ஆவியானவரே, மை துதிக்கிற முடியும். மாறாத கிருபை, விலகாத கிருபைகளுக்காக நன்றி. இது வரைக்கும் ஒப்புக்கொடாத அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த அந்த வார்த்தையை நான் நம்பி, நீர் கொடுத்த அந்த ஊழியத்திலும், நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த வேலையிலும், நீர் கொடுத்த அந்த பணியிலும் உமக்காய் உண்மையாய் உத்தமமாய் நான் ஆண்டவரை பிரகாசிப்பேன். அதற்காக நன்றி அப்பா. இந்த நாள் எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவரே அவர்கள் கரங்களில் எடுத்து ஆண்டவரே மை துதிக்கிற மறிக்கட்டு ஜெயம் எடுப்பார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவஜனமே, உங்களை மீட்டு கொண்ட கர்த்தர், உங்களை விடுவித்த கர்த்தர், உங்களை தப்புவித்த கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேல் வைத்திருக்க கிருபை பெரியது. உங்களை நம்புகிறார். அந்த நம்பிக்கை கனமுள்ளதாக இருக்கும். அன்பு தேவஜனமே, அது உயர்வை கொண்டு வருகிற நம்பிக்கை, மேன்மையை கொண்டு வருகிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்வடைந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. அவரே இரட்சகராக இருக்கிறார். உங்களை மீட்டெடுத்து பாதுகாத்து நடத்துகிற தேவன் உங்களோடு கூட உண்டு. நீங்கள் அசையாமல் உறுதியாக இருக்கிறத ஜாதிகள் ஜனங்கள் காணும்படி செய்வார். காட் bless you. Have a blessed day.